நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று 2024 வருடம் செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி, குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 2ஆம் நாள் புதன்கிழமை. இன்றைக்கு என்ன விசேஷம்? மகாலயபட்சம் ஆரம்பம். யாரை வழிபடலாம்? கருடாழ்வாரை வழிபட காரிய சித்தம் உண்டாகும். இன்று யாருக்கெல்லாம் நினைத்தது நிறைவேறும்? பார்க்கலாம் வாங்க. மேசராசி அன்பர்களே, குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவீர்கள். தொழில் நிமித்தமான முதலீடுகள் அதிகரிக்கும். புதிய இடங்களுக்கு சென்று வருவதற்கான சிந்தனைகள் மேம்படும். அரசு சார்ந்த உதவிகள் சாதகமாகும். ரிஷபராசி அன்பர்களே, புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்து இருந்த பலன்கள் கிடைக்கும். குடும்பத்தில் கலகலப்பான சூழல் ஏற்படும். பேச்சு வன்மையால் காரிய அனுகூலம் உண்டாகும். ஆன்மீக பணிகளில் புரிதல் அதிகரிக்கும். மிதுன ராசி அன்பர்களே, புதிய நபர்களின் அறிமுகங்கள் ஏற்படும். மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். உடன் இருப்பவர்களால் மாறுபட்ட அனுபவம் கிடைக்கும். சொந்த ஊர் தொடர்பான பயண சிந்தனைகள் பிறக்கும். கடகராசி அன்பர்களே, கல்வி சம்பந்தமான வெளியூர் பயணங்கள் கைகூடும். சுபகாரிய முயற்சிகளில் அனுகூல பலன்கள் கிடைக்கும். புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். உத்தியோக பணிகளில் மாற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். சிம்ம ராசி அன்பர்களே, புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படவும். பயனற்ற விவாதங்களை தவிர்க்கவும். வியாபார பணிகளில் சிக்கல்கள் ஏற்பட்டு நீங்கும். கடன் சார்ந்த விஷயங்களில் பொறுமை வேண்டும். கன்னி ராசி அன்பர்களே, கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு மறையும். தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். விவசாய பணிகளில் மேன்மையான வாய்ப்புகள் ஏற்படும். உடன் பிறந்தவர்கள் மூலம் ஆதரவான சூழ்நிலை காணப்படும். துலாம் ராசி அன்பர்களே, உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் உருவாகும். பழக்க வழக்கங்களில் சிறு சிறு மாற்றங்கள் உருவாகும். ஆரோக்கிய விஷயங்களில் கவனம் வேண்டும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும். விருச்சக ராசி அன்பர்களே, வாடிக்கையாளர்களின் ஆதரவு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். திட்டமிட்ட செயல்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். குழந்தைகளின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். முக்கியமான கோப்புகள் மற்றும் பொருள்களில் கவனம் வேண்டும். தனுசு ராசி அன்பர்களே, மனதில் பழைய நினைவுகள் அதிகரிக்கும். கல்வி தொடர்பான பணிகளில் மாற்றங்கள் ஏற்படும். வாகன பயணங்களில் நிதானம் வேண்டும். வித்தியாசமான சிந்தனைகள் மூலம் தடைப்பட்ட காரியங்களை செய்து முடிப்பீர்கள். மகர ராசி அன்பர்களே, திட்டமிட்ட காரியங்களை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள். விளையாட்டு விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். வாரிசுகளின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும். கும்பராசி அன்பர்களே, குடும்ப உறுப்பினர்கள் மூலம் கலகலப்பான சூழ்நிலை ஏற்படும். நிலுவையில் இருந்து வந்த பணிகளை செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகள் அமையும். வாகன பயணங்களில் முன்னேற்றமான சூழ்நிலை காணப்படும். வியாபார நிமித்தமான முதலீடுகள் அதிகரிக்கும். மீன ராசி அன்பர்களே, தடைப்பட்ட செயல்களை செய்து முடிப்பீர்கள். புதிய முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவம் ஏற்படும். இணைய வர்த்தகத்தில் கவனம் வேண்டும். சுபகாரியம் தொடர்பான அலைச்சல்கள் மேம்படும்.